Hello everyone, welcome back. இன்னைக்கு வீடியோவில் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தம் பிரியாணி விறகடுப்பில் எப்படி செய்யலான்னு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நிறையா டிப்ஸ் இடையில சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் அனைத்தையும் ஒரு வெறும் கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் உங்கள் கைனால் ஒரு 2 அல்லது 3 கை அளவு வர்ற மாதிரி நறுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில், அப்புறம் நெய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லியை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். இப்போ புதினா 2 கைனா கொத்தமல்லி 1 கை. இதை நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இந்த ஒரு பவுல் வந்திருக்கு, 1.25 கிலோ. அடுத்தது 1 கிலோ ரைஸ்னால் 1 கிலோ சிக்கன். இப்போ நான் 1.25 கிலோ எடுத்துருக்கிறதுனால 1.25 கிலோ சிக்கனை நல்லா அலசிடணும். எல்லோ பவுடர் போட்டு நல்லா அலசிட்டு அதை கெட்டியான தயிர், அப்புறம் கல்லுப்பு போட்டு ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் ஊற வச்சுருங்க. இது ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா, சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதே நீங்கள் ஊற வைக்காமல் சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்காது, அப்படியே சக்கையாக வரும் சிக்கன். அதனால இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் விறகடுப்பில் சமைக்க போகிறீங்கன்னா நல்ல விறகா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அடிகனமான பாத்திரத்தை அது மேலே வச்சு கடாய் சூடானதும் நெய், ஆயில் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம், அதை ஊற்றி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு அதோட கொஞ்சம் சால்ட்டு. ஏன் இந்த சால்ட்டு நம்ம சேர்க்குறோன்னா, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கொடுக்குங்கிறதுக்கு. இந்த வெங்காயத்தை நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரையும் நல்லா வதக்கணும். இதுதான் பிரியாணிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோல்டன் ப்ரௌன் அப்படின்னா நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க, காதில் போட்டிருக்க தங்க செயின், தோடு, ஒரு மோதிரம் மாதிரி அந்த கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரையும் நல்லா வதக்கணும். ஓகேவா? ஸோ அடுப்பை பார்த்துக்கோங்க. அப்பப்போ இதே கேஸில் சமைக்கிறீங்கன்னா சிம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். பக்கத்துலேயே நிற்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேஜையும் பார்க்கலாம். அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல கோல்டு அப்படியே நல்லா மொறுன்னு வரும் பாருங்கள். அந்த டயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரேஷியோலாம் நான் இப்போ 1.5 கிலோ செய்கிறேன். 1.25 கிலோ செய்கிறதுனால நான் ஒரு 4 to 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். நீங்கள் கம்மியாக போட்டால் இது பண்ணுங்கள். பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற. நான் சின்ன பசங்களை வீட்டில் வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா, அந்த பவுடர் போட்டு கொஞ்சம் எல்லோ பவுடர், நீங்கள் காஞ்ச மிளகா இங்கே அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணாட்டி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் இதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக போடாதீங்க. ஓகேவா? ஸோ காரங்கிறது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சேர்க்குறேன். ஸோ போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போல்லாம் நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே நிற்கணும், ஏன்னா மசாலாலாம் தீஞ்சு போச்சுன்னா பிரியாணி சொதப்பிடும். அதோடு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி யோசிச்சுக்கோங்க. வெங்காயம் கூட போடணும், தக்காளி கம்மியாக தான் போடணும். ஓகேவா? பிரியாணிக்கு வெங்காயம் உங்கள் கைனால் 2 கை 3 கை போட்டிங்கன்னா அதுக்கு பாதி நீங்கள் தக்காளி போடுங்க. நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சுட்டு அதையும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ கேஸில் சமைச்சிங்கன்னா சிம் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இதே இந்த அடுப்பில் விறகடுப்பில் சமைக்கிறீங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து பாருங்கள். திறந்து இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். சரி, நான் மூடி இருக்கேன்.
அடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நல்லா அது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா குழஞ்சி கொடுக்கணும். அடி பிடிச்சது மாதிரி இருக்கும், பட் டோன்ட் வரி. ஏன்னா நம்ம தயிரோடு சேர்த்து சிக்கன் ஊற்றுறதுனால அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும், நல்லாயிடும். ஸோ நல்லா வதக்கி கொடுக்கணும். அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா இதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதக்கிடுங்க, சரிங்களா? பிரியாணிக்கு கையை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா வதக்கணும். வதக்கிறதுல மேட்டர் இருக்குது. அந்த ஆயில், நம்ம ஊற்றிருக்க ஆயில், நெய் வெளியில் வர்றது வரையும் நம்ம வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், சரிங்களா? என்னடா அக்கா எப்போ பார்த்தாலும் வதக்கணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். ஸோ நல்லா இங்கே பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு. அதை நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தயிரும் கல்லுப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே யம்மியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், எஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கவே ஒரு திக் கிரேவி மாதிரி இருக்கா, லைக் செட்டிநாடு கிரேவி மாதிரி, சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது. எஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தாளத்தை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குதுன்னு. எஸ், இப்போ நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம போட்டிருக்க சிக்கன், நம்ம ஊற்றிருக்க ஆயில், நெய்யெல்லாம் வெளியில் வரும் பார்த்துக்கோங்க. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃபுல்லாக சமைக்கணும்னு இல்லை, ஒரு 90%, ஒரு 80% குக் பண்ணால் போகணும். ஏன்னா ரைஸோடு நம்ம தம் போடுறோம், அப்போ சிக்கன் ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். சிக்கன் குக்காக ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான், அதுவும் பிராய்லர் சிக்கன் குக்காக. ஸோ பாருங்கள் அடுப்பு எப்படி மலமலன்னு எரியுது. அதனால் நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும்னு ஒரு பயம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்ல திக்கு கிரேவியாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே நமக்கு கிரேவி இருக்கிறதுனால, தயிர்லாம் நம்ம ஊற்றி தான் செய்கிறதுனால, நான் இப்போது ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ் எடுத்திருந்தேன், உங்களுக்கு இமேஜ் காமிச்சிருந்தேன். அதனால் ஒன்றரை தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஒரு பவுல் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 பவுல் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் 1.5 ஊற்றணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் இது எல்லாமே 1:1.5 அவ்வளோதான் மெஷர்மெண்ட். ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எடுத்து குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கா கூட இருக்கணும் உப்பு. இப்போ நீங்கள் அதை எடுத்து குடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பிஞ்ச் கூட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிக்கட்டும், தலன்னு கொதிக்கட்டும். கொதித்தது எப்படி தெரியும்னா, அந்த மூடிக்கு வெளியில் புகை வரும், அந்த ஓட்டைகள்லேருந்து புகை வரும். அந்த புகையை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது உள்ளே பாயில் ஆகுதுன்னு. இப்போ நம்ம 1 hour சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அதில் சேர்க்கணும். ஒன் மோர் டிப்ஸ், இந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஒரு 2 times வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு கையை போட்டு பரட்டி எடுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரில் விட்டு அழகாக நீங்கள் வாஷ் பண்ணி அதை 1 hour சாக் பண்ணி வைங்க. அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை அந்த தண்ணியை எடுத்துகிட்டு புது தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். புது தண்ணி பெட்டர், புது தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஸோ ரைஸ் எல்லாம் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ மெதுவாக சாஃப்டாக நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அரிசி உடைய சான்சஸ் இருக்குது. எப்போவுமே கரண்டியை ஓரத்தில் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சா? இப்போ நம்ம மூடியை போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டைமில் அடுப்பை நீங்கள் மீடியமாக தான் வச்சுக்கணும். விறகு அடுப்பாக இருந்தால் ஒரு 2 கட்டையை வெளியில் எடுத்துருங்க. இதே கேஸாக இருந்தால் மீடியம் ஃபயரில் குக் பண்ணுங்கள். சிம்மும் இல்லை ஃபுல் ஃபயரும் இல்லை, மீடியம் ஃபயரில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகும், சரிங்களா?
இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஒரு 90% இதிலே குக் ஆயிரும், 80% இதிலே குக் ஆயிரும். எப்படி தெரியும் அப்படின்னா, மேலே அப்படியே அந்த பபிள்ஸ் மாதிரி வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் வந்துருச்சுனாவே பிரியாணி தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. அப்போ கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பபிள்ஸ் மாதிரி வந்தது. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா ட்ரையாலாம் ஆகலை, ஆனால் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் கரெக்ட் டைம் நம்ம என்ன பண்ணலாம், தம் போடலாம். பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது மேலே வாழை இலையை போடுறேன். வாழை இலையை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாழை இலையை அது மேலே தாளத்தை வச்சு அடுத்ததாக இன்னொரு தாளத்தையும் வச்சு இப்போ கீழே இருக்கிற அந்த ஃபயரெல்லாம் நான் எடுத்து மேலே வைக்கிறேன். தம் போடுறதுக்கு ரெடி ஆகுது. இதே நீங்கள் கேஸில் சமைக்கிறீங்கன்னா இந்த வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் டர்க்கி டவல் யூஸ் பண்ணலாம். இல்லை பிரியாணிக்குனே ஒரு டவல் க்ளோத் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த க்ளோத் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீமெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக, உள்ளே சமைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வச்சுட்டு மூடி போட்டுருவோம். மூடி அதுக்கு மேலே ஒரு தாளத்தை வச்சு, அதுக்கு மேலே ஒரு தாளத்தை வச்சு, ஒரு நல்ல வெயிட்டாக ஒரு குடம், ஒரு ஸ்டீல் குடம் அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை பெரிய பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி அது மேலே வச்சிட்டிங்கன்னா கூட அது தம் ஆகிடும். இது இங்கே அடுப்புனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எல்லா நெருப்பையும் நான் வெளியில் எடுத்து இந்த தாளத்து மேலே போடுறேன். கீழே அவ்வளோ நமக்கு ஃபயர் இருக்க தேவையில்லை. ஸோ தம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கரெக்டாக கிளாக் வச்சோ இல்லை நீங்கள் மொபைல் வச்சோ ஒரு 15 மினிட்ஸ், எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ். இப்போ நான் 1 o'clock ஸ்டாப் பண்ணுறேன், தம் போடுறேன் அப்படின்னா 1:15 தான் எனக்கு டைம். ஸோ 15 மினிட்ஸ் தான். கீழே உள்ள எல்லா ஃபயரையுமே நான் எடுத்துட்டேன். இந்த கீழே இருக்கிற அந்த சூட்டுலேயே அது என்ன ஆயிடும், உள்ள சமையல் ஆகிடும். சரிங்களா? ஸோ தம் ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக சாஃப்டாக நான் என்ன எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ பொலன்னு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும். ஏன்னா மசாலா நம்ம சொந்தமாகவே அரைச்சி போடுறதுனால ரொம்ப யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்யூ.